ஒரு கதை சொல்லிட்டா சார். ஒரு திரண்டு ஒரு 500 பேர் ஓடி வராங்க. ஆஹா. இவர் போலீஸ் அதிகாரி. இவரு பகலவன் ஐபிஎஸ். முதல்ல வாய் கிளறுதா இல்லையா, தண்ணி குடிக்கலாமா இல்லையா, கடைசி ஒருத்தர் வந்து காவல் நிலையத்துல மிரட்ட வரேன். என்னங்கிற இப்ப ஒல்லியா என் பங்காளி வடிவேல் அப்ப, இப்பனா என் தம்பி சூரி, அந்த மாதிரி நான் அப்ப எடுத்து என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. தம்பி விஜய் வச்சு பண்ணும்போது பங்காளி, இப்ப அதுக்கு மத்த நடிகர்னா சூரியன்னு வச்சு அந்த இது பண்ண. உங்களை மாதிரியே ஏட்டையா கட்டப்புல சும்மா நச்சுன்னு இருக்கனா. இன்னொன்னு அவன் வரான். யாருறாங்க? யாரு? நான் தான். என்னடா படிச்சிருந்தா ஐபிஎஸ் பெரியதாடா டேய், அது பயங்கரமா பேசுவான். சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா. தோளாச்சு போடுவேன், வச்சு போடுவேன், அப்படி இப்படின்னு மிரட்டி இவரு கண்டுக்கிறாம இருப்பா. அப்படி திட்டிட்டு போயிடான். போனோன்னு அன்னைங்க வாங்கினே சிக்கிட்டான் சிக்கிட்டான் ரொம்ப நேரம் நிக்கிறாங்க. நான் யாருன்னு? நீங்க ஒரு கேன பெரிய அதிகாரி. அவன் யாருன்னு? நானும் ரவுடியா. ஒரு ரவுடி. உங்க கண்ணு முன்னாடி உங்க பெரிய அதிகாரிய வந்து ஒரு ரவுடி திச்சிட்டு போறேன், நீங்க பேசாம இருக்கீங்க. உங்களுக்கு கோவம் வரலையானே? அப்ப உனக்கு எங்க வலிக்குது? நம்ம வேலையை பார்க்க வேண்டியதானே. சொன்னேன். சரி வருதா வரலையா? வரும், ஆனா வராது. போலீஸ்காரன் உடம்புல காய்க்கிறதுனா உடம்பு சிவப்படுத்த கூடாது. போய் அடிச்சு இழுத்துட்டு வாங்க சார். போங்க. பயமா இருக்கா? பகலவன் ஐபிஎஸ் சொல்லிக்கிட்டு அடிங்க. அதுக்கு மேல பையன் இந்தாங்க பிஸ்டல். கையில சுடுங்க, காலை சுடுங்க, நெஞ்சில சுட்டு அதை சேர்த்து போயிடும். அப்புறம் அவனுக்கு நம்ம குத்தி தரல. தீப்பறி உள்ள போகுது சார். என்ன தோசையா சுட்டுக்கிட்டு இருக்கோம்? போங்க போய் அடிச்சு எடுத்துட்டு வாங்க. அப்படி வாம்பாருங்க போயிடும். அப்படி ரேக்கி விட்டோன்னா வண்டி எடுத்துட்டு அவரும் உட்காந்து அப்படியே மசாஜ் பண்ணி எழுதுனா வீடா போட்டுருப்பான். வண்டி இறக்கி வருவார்ல, இந்த நாயகரன் எலும்பு துண்டை போட்டு விடுறா அப்படின்னு சொல்ல, அவன் வந்து ஒரு 10,000 ரூபாய் கட்ட தூக்கி கூட. அது வரைக்கும் பார்த்த இன்ஸ்பெக்டர் இல்லாம இல்லை ஒல்லி. இந்த கையில வாங்கி தூக்கி இந்த கையில பிடிச்சுக்கிட்டு போடாம பாருங்க, ஒரே குத்து வெத்தலை எச்சியும் ரத்தமா அப்படி போய் திரும்பாம பாருங்க. எடுத்து டம்முன்னு போடுவான். தொலைச்சுதுவேன் வாடா அப்படி இழுத்து பைக்கு ஸ்டார்ட் பண்ணி அவசரோட இழுத்து போட்டு பெரிய ரவுடி பெரிய தாதாவை தூக்கிட்டு போன சனம் கூகுன்னு ஓடியாந்து வந்தா நல்ல கதை விடுக்கல பிளாக். இவரு இப்படி உட்காந்து அங்க நிறுத்திடுவேன். அங்க நிப்பான். இன்னொன்னு டோர் பிளாக்ல எல்லாம் நிப்பாங்க. சனம் பின்னாடி காலை கொடுத்து எந்திரிச்சு மேச இருக்குல்ல, அப்படி அவனே பார்த்துக்கிட்டு ஒரே அடி டேபிள் அடி சொன்னார். அதிரோட ஒண்ணு கழிச்சுவான். ஆடி சொன்ன அப்படி போய் இவனை பார்க்கவே கிடையாது. காலு வழியே ஒண்ணுக்கு போயிட இவனை பார்த்து இந்த கூட்டத்துல ரவுடின்னு பயந்தவன்டா எவன் அப்படிமால சார். அண்ணவனை விட்டுருங்க, இனிமே இவனை பார்த்து யாராவது ரவுடின்னு பயந்தா அவனை தூக்கி உள்ள போடுங்க. அப்படி திருப்பி போயிடுவான் பாருங்க. அதோட ஒவ்வொருத்தரும் செதறடிச்சு விடுவான். அப்படி நல்லா இருக்குண்ணா இது. ஆமாமா, அங்க வருவான்.